Hello my dear family, I am back with another interesting lesson for you. இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பிகினர்ஸ்க்கான இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். நிறைய பிகினர்ஸ் எங்களுக்கு சிம்பிளாக வீட்டில் பேசுகிற மாதிரியான சென்டென்சஸ் ஃப்ரேசஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாவில். ஸோ அதனால் இன்றைக்கி லெசன் பிகினர்ஸ்க்கான லெசன். ஓகே, இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 2 word phrases இதெல்லாம் பார்த்தாச்சு. 2 word phrases 3 word phrases அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி அங்கே போகாத, இதை செய்யாத, டிவி பார்க்காத, ஸோ இந்த மாதிரி இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாம் செய்யாதன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவசரப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம், யாரையும் குறை சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் ஃப்ரேசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is don't pinch. Pinch அப்படின்னா கில்றது. கில்றதுக்கு இங்கிலீஷில் பிஞ்சுன்னு சொல்லுவோம். don't pinch அப்படின்னா கில்லாத அப்படின்னு சொல்கிறது. don't snore அப்படின்னா ஸ்னோர்னா கொரட்டை விடுறது. டோன்ட் ஸ்னோர், கொரட்டை விடாத அப்படின்னு சொல்கிறது. நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் டோன்ட் பிளாபர். டோன்ட் பிளாபர் அப்படின்னா உளராத அப்படின்னு சொல்கிறது. வாட் ஆர் யூ பிளாபரிங் அப்படின்னா என்ன உளர்ற அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் பிளாபர் அப்படின்னா உளராத அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் காசிப். காசிப் அப்படின்னா மற்றவங்களை பற்றி வீண் பேச்சு பேசுகிறது, புரணி பேசுகிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு புரணி பேசாத அல்லது மற்றவங்களை பற்றி வீண் பேச்சு பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் காசிப் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 5, டோன்ட் சைடு. டோன்ட் சைடு. டோன்ட் சைடு அப்படின்னா சிடுசிடுன்னு விழாத அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோவப்படாத அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் சைடு அப்படின்னா சிடுசிடுன்னு விலகாத அப்படின்னு சொல்கிறது. நம்பர் 6 இன் அவர் லிஸ்ட் இஸ் டோன்ட் சின். டோன்ட் சின் அப்படின்னா பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் சின் சொல்லலாம். இந்த சின் வேர்பாகவும் ஆக்ட் ஆகும், நவுனாகவும் ஆக்ட் ஆகும். இட் இஸ் அ சின் அப்படின்னா இது ஒரு பாவம் அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் அ சின் டு ஹிட் சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைங்களை அடிக்கிறது ஒரு பாவம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நவுனாவும் ஆக்ட் ஆகும். டோன்ட் சின் அப்படின்றதுல வேர்பா ஆக்ட் ஆகுது, பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி யாரையாவது சபிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கர்ஸ். முணுமுணுக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மர்மர் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் மர்மர். புலம்பாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் லேமெண்ட். டோன்ட் லேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 10 இன் அவர் லிஸ்ட் இஸ் டோன்ட் பிரிட்டன். டோன்ட் பிரிட்டன் இதோட மீனிங் என்ன அப்படின்னா பாசாங்கு செய்யாத அப்படின்னு சொல்கிறது, நடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லலாம். பிரிட்டன் அப்படின்னா பாசாங்கு செய்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டோன்ட் பிரைப். டோன்ட் பிரைப். பிரைப் அப்படின்னா லஞ்சம் கொடுக்கறது, ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவோம். லைக் சின் மாதிரி இது வேர்பாவும் ஆக்ட் ஆகும், நவுனாவும் ஆக்ட் ஆகும். கிவிங் அண்ட் கெட்டிங் பிரைப் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் ஒரு குற்றமாகும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே இது நவுனா ஆக்ட் ஆகுது. டோன்ட் பிரைப் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா லஞ்சம் கொடுக்காத அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டோன்ட் ஸ்விண்டில் அப்படின்னு சொல்கிறது. பண மோசடி செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்விண்டில் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்னா மனசில் எதுவும் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறது. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் இது சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் மனசில் எதுவும் வச்சுக்காத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, லைக் டோன்ட் லிட்டர் ஹியர் அப்படின்னா இங்கே குப்பை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் லிட்டர் ஹியர். லைக் டோன்ட் ஸ்பிட் அப்படின்னா துப்பாத அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் ஸ்பிட் ஹியர் அப்படின்னா இங்கே துப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் டோன்ட் பிக் யுவர் நோஸ். டோன்ட் பிக் யுவர் நோஸ் அப்படின்னா அந்த குழந்தைங்க நோஸில் கை வைக்கும்போது சொல்லுவோம் இல்லையா, மூக்கு நோண்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பிக் யுவர் நோஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மூக்கை உறிஞ்சிட்டே இருக்காத அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்னோட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்னோட். கோ அண்ட் ப்ளோ யுவர் நோஸ், டோன்ட் ஸ்னோட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ போய் நோஸை க்ளீன் பண்ணிட்டு வா, மூக்கை உரியாத அப்படின்றதான் இதோட மீனிங். டோன்ட் ஸ்னோட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டோன்ட் ட்ராக் யுவர் ஸ்லிப்பர்ஸ். யாராவது நடந்து போகிறப்ப ரொம்ப தேய்ச்சி நடக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்கக்கிட்ட சொல்லும்போது டோன்ட் ட்ராக் யுவர் ஸ்லிப்பர்ஸ், இழுத்து நடக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் ட்ராக் யுவர் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் டோன்ட் பேனிக். டோன்ட் பேனிக் அப்படின்னா பீதி அடையாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பேனிக் சொல்லலாம். That's it with the lesson today. Thank you so much for clicking this video. கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக வீட்டில் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் ஷார்ட் கான்வர்சேஷன் ஃப்ரேசஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைக் நம்மளுடைய இகிகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. அண்ட் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷ் டீச்சர் மலர் இப்போ ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்போக்கன் இங்கிலீஷ்லயே கொடி கட்டி பறந்தவங்க, நமக்கெல்லாம் சூப்பரா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவங்க இப்ப என்டர்டைன்மெண்டா ஒரு சேனலை வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த சேனல் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். ஓகே, கங்க்ராட்ஸ் மலர். வணக்கம், நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எழுபெயரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். இணையத்துல யூடியூப்ல உண்டு பல சேனல், பல வகை. ஆனா இப்ப நான் சொல்ல போற சேனல் ஒரு தனி வகை. காரணம் என்ன தெரியுமா? இந்த யூடியூப் சேனல் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் சேனல். அதனால இதுல கொட்டி கிடக்கும் பேருவகை. நான் சொல்ல போற இந்த யூடியூப் சேனலுடைய பெயர் இக்கிகை. ஆமா, இக்கிகை தான் அதோடைய பெயர். இந்த பெயருக்கான அர்த்தம் மகிழ்ச்சி, பேரின்பம் என்பதுதான். இந்த சேனலுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நேயர்களாகிய நீங்களும் இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும். இந்த சேனல்ல வரக்கூடிய காணொளிகளை வந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம், நான் உங்க உமா. வாழ்க்கைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், கலந்து வரணும். எப்பவும் ஒரு மாதிரி உருன்னு அப்படி சிறுன்னு ரொம்ப இறுக்கமாக அப்படிலாம் இருந்தால் வாழ்க்கை நல்லாவா இருக்கும் இல்லையா? அப்பப்போ ஒரு சின்ன நகைச்சுவைகள், அந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிலாம் வேணும் வாழ்க்கையில். இதெல்லாம் சேர்ந்தது தானே வாழ்க்கை. ஸோ அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான் வந்து இந்த இகிகை யூடியூப் சேனல் அப்படின்றது. இகிகை அப்படின்றதுக்கு வந்து ஜப்பான் மொழியில் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தமா. அதாவது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக அந்த சேனல் வந்திருக்கு. பெயருக்கு ஏற்ற மாதிரியே வந்து மிகச்சிறந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்த யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் தொடர்ந்து என்னுடைய ஆதரவை வந்து அந்த இகிகை யூடியூப் சேனலுக்கு கொடுப்பேன். And thank you so much. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.